ஸ்படிகலிங்கம். பூமிக்கு அடியில பல நூறு ஆண்டுகளாக பூமிக்கு அடியில தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் தான் ஸ்படிக லிங்கமாக செஞ்சு கொடுக்குறாங்க. எத்தனையோ வகையான லிங்கங்கள் இருக்கலாம். ஆனால் ஸ்படிக லிங்கத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, எந்த வீட்டுக்கு அந்த ஸ்படிகம் போகுதோ அந்த வீட்டில் கந்தஷ்டி, கெட்ட சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள் துளி கூட அங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தூக்கி எறிஞ்சிடும். அந்த அளவுக்கு அந்த ஸ்படிக லிங்கத்துக்கு எத்தனை 36,000க்கு மேல எதிர்மறை எண்ணங்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குங்கிறது அறிவியல் கண்டுபிடித்த உண்மை. வணக்கம் மக்கா, எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். இந்த வருடம் மாசி மகா சிவராத்திரி நமது நாகபுரத்துல ஜெகதீஸ்வரராக வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வெகு விமர்சையாக ரொம்ப சிறப்பாக கொண்டாட போறோம். இந்த மாசி மகா சிவராத்திரியில ஐயாவினுடைய உத்தரவின் பேர்ல நம்ம மக்களுக்கு என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவு. முடிந்த வரைக்கும் இந்த நாகபுரத்தில் நடக்கக்கூடிய மாசி மகா சிவராத்திரியில கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை பேரும் மிகப்பெரிய பாக்கியம் செய்தவர்களாக நான் கருதுறேன். மற்றவர்களா அப்படி இல்லையான்னு கேட்காதீங்க. ஏனால் இந்த முறை சிவராத்திரி அன்று ஐயாவினுடைய அருள், ஐயாவினுடைய ஒரு வாக்கு, ஐயாவினுடைய ஒரு கட்டளை என்ன கிடைத்தது அப்படின்னா, சதுரகிரியிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஸ்படிக லிங்கம் ஐயாவினுடைய யாகத்துல வச்சு அன்றைய இரவு முழுக்க பூஜையில வச்சு தன்னுடைய அந்த பூஜையும் தீபாரதனையிலையும் கண்டு மகிழ்ந்த அத்தனை மக்களுக்கும் தன்னுடைய பேராற்றலாக அந்த சிவலிங்கத்தை எல்லாருக்கும் கொடுக்கிறதாகத்தான் எனக்கான ஒரு வாக்கு கிடைத்தது. ஸ்படிகலிங்கத்துல சிவனை மட்டும்தான் வழிபாடு பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. மகாலட்சுமியும் அந்த ஸ்படிகலிங்கத்துல குடியிருக்கிறதா தான் ஐதீகம். மகாலட்சுமியை நினைத்து செல்வங்கள் பெருக்குவதற்காக நிறைய பார்த்தீங்கன்னா வியாபாரங்கள் செய்யக்கூடிய இடங்கள்ல, பெரிய பெரிய ஆபீஸ் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு ஸ்படிகலிங்கம் அங்க இருக்கும். குட்டியூண்டாவது வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த அந்த ஒரு வியாபார ஸ்தலங்கள்ல கந்திஷ்டிகளை நீக்கிறதுக்கும் எதிர்மறை எண்ணங்களை அங்க உள்ள விடாம இருக்கிறதுக்கும் அந்த ஸ்படிகலிங்கம் பயன்படுத்தப்படுது. ஸ்படிகலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவுதான் கந்திஷ்டிக்காக எத்தனை பரிகாரங்கள் பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஸ்படிகலிங்கம் நம்மளுடைய வீட்டுல வச்சுட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஸ்படிகலிங்கம் வீட்டுல வைக்கலாமாமா அப்படின்னா தாராளமா வைக்கலாம். எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. நீங்க நிறைய இடங்கள்ல பாருங்களேன், ஸ்படிகலிங்கம் ஒவ்வொரு பூஜை அறையிலும் ஒரு ஓரத்துல வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு வில்வ இலையால அபிஷேகம், இல்லை ஒரு பால் அபிஷேகம், நம்மளுக்கு டைம் இருக்கும்போது ஏதோ ஒரு நைவேத்தியம், இப்படி ஏதோ ஒரு வகையில அதை வணங்க 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 அதுக்கு சக்தி பல 100 பல 1000 மடங்கு அதிகரிக்குமா ஸ்படிகலிங்கத்துக்கு. அந்த லிங்கத்துக்கான தன்மைங்கிறதே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறைகளை தூக்கி எரிஞ்சிடுறது தான். கெட்ட சக்திகள் நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா செய்வனை வைக்கிறாங்கம்மா, எங்களுக்கு ஏவல் வச்சுடுறாங்கம்மா அப்படின்லாம் கவலைப்படுவீங்க இல்லையா? அதெல்லாம் வாசல்லே நிற்குமா, உள்ள அளவுடே கிடையாது. அந்த ஸ்படிகம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த எதிர்மறை எண்ணங்கள் உள்ள வரவே வராது. அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான ஒரு ஸ்படிக லிங்கம் தான் நம்மளுடைய நாகபுரத்துல மகா சிவராத்திரி என்று மக்கள் எல்லோருக்கும் கொடுக்க போறோம். இன்னும் ஸ்படிகலிங்கத்தை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு அருள்கள் அந்த ஸ்படிகலிங்கத்துக்கு இருக்கு. எல்லாருக்குமான ஒரு குறைகள், எல்லாருக்குமான ஒரு கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எதனால வருது அப்படின்னா கிரகங்களால வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நவ கிரகங்களால் நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் நமக்கு தாக்கவே தாக்காது இந்த ஸ்படிகலிங்கம் இருந்தால். அதே போல சனி பெயர்ச்சி நடக்கக்கூடியவங்க இந்த ஸ்படிகலிங்கம் இருந்துச்சுன்னா சனி பெயர்ச்சியினுடைய பாதிப்புங்கிறது சுத்தமா அப்படியே குறைஞ்சு போயிடும். அதே போல சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு ஒரு ஏழரை நாடு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பிடிச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கிட்டையும் இந்த ஸ்படிகலிங்கம் இருந்து அந்த ஸ்படிகலிங்கத்துக்கு பூஜை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவரினுடைய ஆதிக்கம், அவரினுடைய அனுகிரகம் குறைவாகத்தான் இருக்கும். நமக்கு அவ்வளவு நன்மைகள் நடக்கக்கூடிய அவ்வளவு சக்திகள் நிறைந்த ஸ்படிகலிங்கம் தான் நம்மளுடைய மாசி மகா சிவராத்திரி என்று சதுரகிரி மலையிலிருந்து வரவழைக்கப்பட்ட அந்த லிங்கம் ஐயாவினுடைய பாதத்தில் வைத்து யாகத்தில் வைத்து உங்க எல்லாருக்கும் கொடுப்பதற்காக எனக்கு சிவனிடமிருந்து கிடைத்த உத்தரவு. அதன்படி உங்க எல்லாருக்குமே கொடுக்க போறோம். அதே போல பணம் கட்டணுமாமா, லிங்கத்துக்கு பணம் கொடுக்கணுமாமா அப்படியெல்லாம் கேட்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாது, பணமெல்லாம் கிடையாது. நான் எப்பவுமே சொல்றதுதான், எனக்கு ஒரு விஷயம் தோணுது, ஐயாவினுடைய ஒரு உத்தரவு கிடைக்குது, அதே போல வராகினுடைய ஒரு உத்தரவு கிடைக்குது, இதை கொடு, இதை மக்களுக்கு செலுத்து அப்படின்னு சொன்னாங்கன்னா தாராளமா நான் இலவசமா தான் செய்வேன். சமீபத்துல முருகனுக்கு வேல் திருச்செந்தூர்ல நம்ம 101 வேல் எல்லாம் கொடுத்தோம் இல்லையா? இதெல்லாம் அவங்களுடைய ஒரு மனதுக்குள்ளிருந்து எழும்பக்கூடிய ஒரு உத்தரவு தான்.
அதை வந்து என்னை வச்சு செய்கிறாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றுமே கிடையாது. அதனால இது ஐயாவே சொன்ன ஒரு கட்டளை. மக்கள் எல்லோருக்குமே வந்து நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கும், அதாவது சிவராத்திரி அன்று விரதம் இருந்து ஐயாவினுடைய திருப்பாதம் சரணடைந்து ஐயா இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த அவதாரத்தை தரிசனம் பண்ணி தீபாராதனை கண்டு கழித்து மறுநாள் காலையில வந்து அந்த யாக விபூதி, உத்ராட்சம், நம்மளுடைய ஸ்படிகலிங்கம் இது எல்லாமே வந்து மக்களுக்கு கொடுக்க போகிறோம். முடிந்த வரைக்கும் எல்லோரும் கலந்துக்கங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் நேரலையில சொல்லும்போது, அம்மா எங்களுக்கு அனுப்பி வைக்க மாட்டீங்களா அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது, அனுப்பி வைக்கக்கூடிய தன்மை இல்லை. இங்கே நடக்கக்கூடிய யாகம், ஐயாவுக்கு நடக்கக்கூடிய அந்த சிவராத்திரி அன்று நடக்கக்கூடிய யாகத்தில் கலந்துக்கிட்டு சிவனினுடைய 6 கால பூஜையில் கலந்துக்கிட்டு தீபாராதனையை கண்டு தன்னுடைய குறைகளை சொன்ன அந்த மக்களுக்கு குறை தீர்க்கும் ஒரு பெரிய ஒரு வரமாக ஐயாவினுடைய யாக விபூதியும் சிவலிங்கமும் ஸ்படிகலிங்கமும் வந்து கொடுக்க போகிறோம். இது ஐயாவினுடைய கட்டளை. ஆக மாசி மகா சிவராத்திரி அன்று நமது நாகபுரத்தில் நடக்கக்கூடிய பிரம்மாண்டமான விசேஷங்களில் எல்லோருமே கலந்துக்கிட்டு ஸ்படிக லிங்கத்தையும் ஐயாவினுடைய உத்ராட்சம் மற்றும் யாக விபூதியும் பெற்று செல்லணும் அப்படின்னு இந்த ஒரு பதிவின் மூலமா உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். மற்றபடி சிவராத்திரி எல்லாம் வல்ல ஆதி சிவனால் அத்தனை அருளும் கிடைக்க பெற்று நலமோடு வளமோடு வாழணும் என்ற அருளாசியோடு விடை பெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.